ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம சாம்சங் கேலக்ஸி F70 Pro பத்தி பார்க்க போறோம். இந்த போன் உங்க கிரியேட்டிவிட்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்க தயாரா இருங்க. நம்ம டெக் தல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போன் பார்க்கவே பக்கா ஸ்டைலா இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மான டிசைன்ல வந்திருக்கு. ஆரா கிரீன் மற்றும் ஆல்பா பிளாக் கலர்ஸ்ல கிடைக்குது. உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுத்துக்கலாம். இது 206 கிராம் வெயிட்ல இருக்கிறதுனால கையில பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட மெலிசான பெசல்ஸ் டிஸ்ப்ளேவை இன்னும் அழகா காட்டுது. பிரீமியம் லுக் கிடைக்குது. யூனிக்னு பாத்தீங்கன்னா இதோட கேமரா மாடியூல் டிசைன் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஓவரால் இந்த போன் பார்க்கறவங்கள திரும்பி பார்க்க வைக்கும். கேலக்ஸி F70 Proல FHD+ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. அதுவும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணும்போது இல்ல வீடியோ பார்க்கும்போது செம்ம ஸ்மூத்தா இருக்கும். 16.91 சென்டிமீட்டர் சுமார் 6.65 இன்ச் பெரிய டிஸ்ப்ளேல கலர்ஸ் எல்லாம் கண்ணுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். வெயில்ல கூட இந்த ஸ்கிரீன்ல எல்லாத்தையும் தெளிவா பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வரைக்கும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணாலும் கண் கூசாம பார்க்கலாம். கேமிங் இல்ல சினிமா பார்க்கறவங்களுக்கு இந்த ஸ்கிரீன் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்கும். இந்த போன்ல ஸ்பெசிஃபிக்கா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பத்தி குறிப்பிடல. ஆனா சாம்சங்கோட வாய்ஸ் ஃபோக்கஸ் ஃபீச்சர் இருக்கு. இது கால் பேசும்போது சுத்தி இருக்கிற சத்தத்தை குறைச்சு நம்ம வாய்ஸை கிளியரா கேட்க உதவும். வீடியோ பார்ப்பதற்கும் கேம் விளையாடுவதற்கும் டிஸ்பிளேயுடன் சேர்ந்து ஒரு நல்ல மீடியா அனுபவத்தை கொடுக்கும். ஒருவேளை ஸ்பெசிஃபிக் மியூசிக் லவர்ஸ்க்கு இது ஒரு சின்ன மைனஸா இருக்கலாம். ஆனா பெரும்பாலான யூசர்ஸ்க்கு இது போதும். ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் மற்றும் LPDDR5X RAM 8GB இருக்கிறதால இந்த போன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஒரே நேரத்தில் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் இல்ல ஹெவியான கேம்ஸ் விளையாடினாலும் லாகே ஆகாது. 8 மணி நேரத்துக்கு மேல தொடர்ந்து கேம் விளையாடதான் சொல்றாங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கிறதால ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஆப்ஸ் ஓபன் பண்றது எல்லாமே ரொம்ப ஸ்பீடா நடக்கும். பெர்ஃபார்மன்ஸ்ல எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான சாய்ஸ். இந்த போன்ல செக்மெண்ட்லயே முதல் HDR செல்ஃபி கேமரா இருக்கு. எந்த லைட்டிங்ல எடுத்தாலும் உங்க செல்ஃபி தெளிவா இருக்கும். பின்னாடி 50 மெகா பிக்சல் OIS மெயின் கேமரா கூடவே அல்ட்ரா வைட் மற்றும் மேக்ரோ சென்சார்னு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. 4K வீடியோ ஷூட் பண்ணும்போதும் நோ ஷேக் கேம் டெக்னாலஜி மூலமா வீடியோ அசையாம வரும். குறைவான வெளிச்சத்திலையும் போர்ட்ரைட் போட்டோ சூப்பரா வரும். ஆப்ஜெக்ட் எரேசர், மை ஃபில்டர் போன்ற AI எடிட்டிங் டூல்ஸ் இருக்கிறதால போட்டோஸை உங்க இஷ்டத்துக்கு எடிட் பண்ணிக்கலாம். மொத்தமா 13 ஷூட்டிங் மோட்ஸ் இருக்கு. சோ கிரியேட்டர்ஸ்க்கு இது சரியான போன். இந்த போன்ல ஒரு பெரிய 6000 mAh பேட்டரி இருக்கு. ஒரு சார்ஜ் போட்டா போதும் 24 மணி நேரத்துக்கு மேல யூடியூப் பார்க்கலாம். சோஷியல் மீடியால 12 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க. 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதால பேட்டரி காலியானாலும் டக்குன்னு சார்ஜ் பண்ணிக்கலாம். வெளியில நிறைய நேரம் இருக்கிறவங்க இல்ல பவர் யூசர்ஸ்க்கு இந்த பேட்டரி லைஃப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சார்ஜை பத்தி கவலையே படாம நாள் முழுக்க யூஸ் பண்ணலாம். இந்த கேலக்ஸி F70 Pro ஒரு கிரியேட்டர்ஸ் போனா மட்டும் இல்லாம ஒரு ஆல்ரவுண்டர் போனா இருக்கு. கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் பாதுகாப்பு, வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், 6 ஜெனரேஷன் OS அப்கிரேட்ஸ்னு எல்லாமே இருக்கு. சாம்சங் நாக் செக்யூரிட்டி, குவிக் ஷேர், சாம்சங் வாலெட்னு ஒரு கம்ப்ளீட் சாம்சங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. மேட் இன் இந்தியா போன், அதனால சர்வீஸ் பத்தியும் கவலைப்பட வேண்டாம். அதிக போட்டோ வீடியோ எடுக்கிறவங்க, கேமிங் யூசர்ஸ் இல்ல நார்மல் யூசர்ஸ்னு எல்லாருக்கும் ஏற்ற ஒரு போன். இது பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம டெக் தல சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.